அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரக்கூடிய பங்குனி மாதத்தின் பங்குனி உத்திரம் 2024 அன்று முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் நிச்சயம் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார். அதோடு முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி மாதத்துடைய பங்குனி உத்திரம் 2024 நாளை பல இடங்களில் பல கோவில்கள்லையும் கொண்டாடப்படுகிறது. ஏன்னா நாளைக்கு தான் பங்குனி மாதத்துடைய அந்த உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையக்கூடிய நாளாக சொல்லப்படுகிறது. பகல் நேரத்திற்கு அப்புறமா இந்த இணைவு ஆரம்பமாகிறது. அடுத்த நாள் மார்ச் 25 திங்கட்கிழமை பகல் நேரம் வரைக்கும் உள்ளது. அதனால நிறைய கோவில்களில் மார்ச் 24 தான் இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் நீங்கள் பார்த்துக்கோங்க, கேட்டு வச்சுக்கோங்க. எந்த நாளில் இந்த 2 நாளில் எந்த நாளில் இந்த பங்குனி உத்திரம் நடைபெறுது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. சரிங்க, இப்போ இந்த சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த பங்குனி உத்திர திருநாளில் நம்ம முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் சரி அதற்கு இரட்டிப்பான பலன் உண்டு. திருமண தடைகள் இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, தீராத கடன் சுமையில் அவதிப்படுறவங்க, இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டங்களுக்காக இருந்தாலும் சரி அன்றைய நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி, விரதம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த வழிபாடு செய்வீங்களோ, எந்த பூஜை பண்ணுவீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பலனும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் முருகப்பெருமானை வீட்டில் இருந்தபடியும் அன்றைய நாளில் கோவிலுக்கும் சென்று அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாமே நீங்கள் கண் குளிர காணுங்க. அப்படி நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது முருகப்பெருமானுக்கு அபிஷேக பொருட்களில் உங்களால் வாங்கி கொடுக்க முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க. அதோடு சேர்த்து அன்றைய நாளில் நீங்கள் மனதில் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ளே இது நடைபெறணும், கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை வாங்கி கொடுத்துட்டு அதோடு நீங்கள் ஒரு அர்ச்சனையும் உங்களுடைய பேருக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான தடைகளுமே நீங்கும். நீங்கள் கேட்ட வரம் நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுத்து அருள் புரிவார்.